டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து அமைச்சர்கள் தண்ணீரை திறந்து வைத்தனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். அதாவது காவிரி டெல்டா மாவட்டனுடைய பாசனத்திற்காக தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ், TRP ராஜா, மெய்யநாதன் ஆகியோர் இந்த மதகுகளின் பொத்தானை அழுத்தி தண்ணீரை திறந்து வைத்திருக்கிறார்கள். அதாவது தஞ்சை டெல்டா பாசனத்திற்காக கடந்த 28ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று காலை தஞ்சை மாவட்டம் கல்லணையை வந்தடைந்தது. இதனை அடுத்து தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து காவேரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் ஆகிய ஆறுகள் வழியாக வினாடிக்கு 3400 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கிற தண்ணீர் என்பது ஆழ்குழாய் பாசனம் மூலம் குறுவை சாகுபடி மேற்கொண்ட விவசாயிகளுக்கும், அதோடு மட்டுமல்லாமல் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கும், ஏரி குளங்கள் நிரப்புவதற்கும் மற்றும் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடுவதற்குமாக முதற்கட்டமாக இந்த தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1500 கன அடி வீதமும், வெண்ணாற்றில் வினாடிக்கு 1000 கன அடி வீதமும், கல்லணை கால்வாய் ஆற்றில் வினாடிக்கு 500 கன அடி வீதமும், கொள்ளிடத்தில் வினாடிக்கு 400 கன அடி வீதம், மொத்தமாக 3400 கன அடி வீதம் தண்ணீர் தற்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் கல்லணைக்கு வரக்கூடிய நீரின் அளவை பொறுத்து கூடுதலாக தண்ணீர் திறக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தண்ணீரை விவசாயிகள் மிக சிக்கனமாக பயன்படுத்தி வேளாண் பணியை துவங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தண்ணீரானது கடைமடை பகுதிக்கு எளிதாக சென்றடையும் வகையில் அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ், TRP ராஜா, மெய்யநாதன் ஆகியோர் மதகுகளின் பொத்தானை, அதாவது காவிரி ஆற்றில் மதகுகளின் பொத்தானை அளித்து தண்ணீரை திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்த தண்ணீரானது காவிரி ஆற்றில் முதலாவதாக தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் ஆகிய ஆற்றில் தண்ணீர் திறக்கப்படுகிறது.